இந்த ஷோலிங்கர்ல இருக்கக்கூடிய இந்த யோக நரசிம்மரை கார்த்திகை மாதம் அன்று ஏன் வழிபட வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். 11 மாதங்கள் யோக நரசிம்மர் யோகத்திலேயே இருப்பார். 12வது மாதமும் அப்படிதான். ஆனா இந்த கார்த்திகை மாசத்துல மட்டும் நரசிம்மர் கண்ணு திறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய அந்த நெற்றிக் கண்ணை திறந்து பக்தர்களுடைய வேண்டுகோளை உடனடியாக நிறைவேற்றுவாராம் யோக நரசிம்மர். இந்த கார்த்திகை மாதத்தில் கண்ணு திறந்திருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் கிட்ட உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் நீங்க அங்க கொடுங்க. அங்க இன்னும் அவர்கிட்ட விட்டுடுங்க, அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு எப்போ முடியறதோ போய், முக்கியமா அந்த கார்த்திகை மாசத்துல போய் அந்த யோக நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. அந்த இடத்துக்கு போறது அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய கொடுப்பினை. போக முடியாத பக்தர்கள் வீட்டில இருந்து நீங்க யோக நரசிம்மருடைய ஒரு திருவுருவ படம் வச்சுக்கோங்க. முக்கியமா அஷ்டமி அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, அஷ்ட தீபத்தை ஏற்ற வேண்டும். அதாவது அஷ்ட தீபம்னா 8 விளக்கு ஏற்றி நரசிம்மருடைய என்ன மந்திரம் தெரிஞ்சாலும் சரி சொல்லி துளசியால் யோக நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணி முதல் பாக்கியம் என்ன கேட்கணும் அப்படின்னா, அடுத்த வருடமாவது கார்த்திகை மாசத்துல உங்களை வந்து பார்க்குற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு முதல் பிரார்த்தனை வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை நீங்க கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது ஷோலிங்கருக்கு போய் யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணணும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். நிறைய குழந்தைகள், ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ், ஆட்டிசம் வந்த குழந்தைகள், இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஷோலிங்கர் கஷ்டப்பட்டு அந்த படிகளேறி பெற்றோர்கள் கூட்டிட்டு போய் குழந்தைங்களுக்கு குணமாயிருக்கு அப்படின்னு சொன்னவங்க பல பல பக்தர்கள். நம்பிக்கையோட நரசிம்மரை வழிபட்டால் அந்த பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்க போயிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது அற்புதமான அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடலாம். இந்த ஷோலிங்கர் யோக நரசிம்மர் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை இந்த வழிபாட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், மிஞ்சி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதாவது அஷ்டமி அன்னைக்கு ஏற்ற சொல்றேன், இது ஒவ்வொரு அஷ்டமி அன்னைக்கும் பண்ணணுமா அப்படின்னா, ஒவ்வொரு அஷ்டமி அன்னைக்கு பண்ணால் விசேஷம். முடியல அப்படின்ற பக்தர்கள் கார்த்திகை மாசத்திலேயாவது நீங்க கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.